போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேரன் வந்து ஹோட்டல் வெளியே நின்றுட்டுப்பார். என்ன வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க ரூம்குள்ளே. பார்த்தா எல்லாருமே ரெடி ஆகிட்டு உக்காந்துருப்பாங்க. ஆனால் கிளம்பலாமாண்ணா? கிளம்பலாம்ப்பா அப்படின்வாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா ரூம் பாய் வந்து காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் நிலா தான் போய் வாங்கிட்டு வந்து ஊற்றுறதுக்காக கிளாஸை எடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சேரன் வந்து நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். உடனே பார்த்திங்கன்னா நிலா வந்து அண்ணன் பார்த்தையா சோகமாகவே இருக்குது, ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்குது, சரி சும்மா இருடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அந்த காஃபியை ஊற்றி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லோரும் குடிச்சதும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புவாங்க. இப்போ பல்லம் வந்து நம்மளை கட்டி போட்டுருவாங்களா அங்கே. ஏய் சும்மா இருடா, பயமுறுத்தாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம எல்லோரையும் வர சொல்லியிருக்காங்க, அதான் பயமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனீஷ் வீட்டாண்ட தான் சந்தா வீட்டாண்ட வந்து இறங்கிடுவாங்க காரில். இறங்கினதும் அங்கே அனீஷ் இருப்பார். வாங்க பையான்னு கூட கூட்டிகிட்டு போவாங்க எல்லாரையும். எல்லாருமே சந்தா வீட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா உட்காந்துட்ருப்பார். அவங்க அம்மா அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் உள்ளே போனதும் உட்காருங்க அப்படின்வாங்க, சேரில் உட்காருவாங்க. அந்த இவங்க வந்து தெரிஞ்சவொடனே சந்தா வரும் வெளியே வந்துட்டு. சந்தா வந்து சேரனை பார்க்கும், சேரன் வந்து சந்தா பார்த்து 2 பேரும் சிரிப்பாங்க. சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம சோழனும் பாண்டியும் இங்கே வாடா அங்கே பாடுறா, நம்மலாம் ஒரு பயத்தோடு என்ன அம்மோ ஏதோ அம்மோ அப்படின்னு நம்ம வந்து வந்திருக்கோம். ஆனால் பார்த்தியா எவ்வளோ கூலாக பார்த்தியா 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இதை வந்து நிலா பார்த்துட்டு சோழன் சும்மா இருங்க அப்படின்வாங்க. சரி அப்படின்ட்டு 2 பேரும் கம்முனாயிடுவாங்க. இதே மாதிரி இவங்க வந்து அங்கே இதெல்லாம் நடக்கும். உடனே பாண்டியும் சோழனும் அவங்க 2 பேரும் குசுன்னு பேசிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாகிடுச்சு, எங்களை வந்து சொந்தக்காரங்கெல்லாம் வந்து எங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்கள் கூட இனிமேல் அவங்க பேச மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ரொம்ப அவமானமாக போச்சு அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு என்ன, எங்களுக்கு எங்கள் பொண்ணை கட்டிக்கிற எங்களுடைய தகுதிக்கு நீங்கள் கிடையாது, ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணை எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தகுதி கிடையாது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உடனே வந்து அதெல்லாம் இல்லை, எங்கள் அண்ணன் நல்லா பார்த்துக்குவார் அப்படி இப்படின்னு நம்ம சோழனும் சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணம்லாம் உடனே பண்ண முடியாது, வேணால் ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் பண்ணோம், ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் வந்து சமாதானம் பண்ணணும், அதனால் அவங்கள சமாதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கல்யாணம்லாம் பண்ண முடியும். எங்கள் சொந்தக்காரங்க எங்களை வந்து மதிக்கவே இல்லை, அவங்க பாட்டுன்னு கோபமாக போயிட்டாங்க, அதனால் அவங்கள சமாதானம் பண்ணணும், அதனால் ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரேட்னர் சொல்லுவார். கேலண்டரேட்னர் சொன்னால் அந்த சந்தா அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே அதுக்கப்புறமா அவர் பார்த்துட்டு வர வேலைக்கிழமை நல்லா இருக்குது, அன்றைக்கி நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம், அதான் அடுத்த வாரம் வேலைக்கிழமை நல்லா இருக்குது, அன்றைக்கி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தம் அன்றைக்கி நம்ம பேசிக்கலாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு சந்தோஷம்தான், நாங்கள் நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு, கல்யாணமாக இருந்தாலும் சரி நிச்சயதார்த்தமாக இருந்தாலும் சரி முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். சந்தாங்க அப்பாவும் கம்முனே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரன் வந்து என்ன சொல்லுவார், நான் வந்து சந்தா கிட்ட கொஞ்சம் அனீஷை கூப்பிட்டு, அனீஷ் நான் கொஞ்சம் சந்தா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனீஷ் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பார், இந்த மாதிரி பையா வந்து சந்தா கிட்ட பேசணுமா அப்படின்னு. அதெல்லாம் பேசக்கூடாது, ஏற்கனவே நம்ம சொந்தக்காரங்க எதிர்க்க நம்ம தலை குனிவு இருக்குது, அதனால் அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் ஒத்துக்க வேணாம், கல்யாணம் தான் பண்ண போகிற முடிவாயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சோழன் சொல்லுவார், ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த வேலைக்கிழமை நிச்சயதார்த்தம்னு சொன்ன உடனே சந்தா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சொந்தக்காரங்க வந்து போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வந்து எல்லாேருக்கும் வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க. எல்லோரும் ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தாவும் கேட்கும், நான் வந்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட கூப்பிட்டு, பையா நான் வந்து சேரன்கிட்ட பேசணும், ஒரு 2 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லுவோம்.
ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணா அப்பா சந்தாவும் ஆசைப்படுது பேசணுன்னு, ஒரு 2 நிமிஷம் தானா பேசட்டுமே, நம்ம தான் இங்கே தானே இருக்கிறோம், யார் என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சந்தாங்க அப்பா வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்வீட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்ட உடனே சந்தாங்க அப்பா வந்து எனக்கு வேணான்னுவாங்க. சந்தாங்க அம்மாவும் அந்த ஸ்வீட் எடுத்துக்கல, மீதி பேர் எல்லாமே எடுத்து சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சந்தாவும் சேரனும் வீட்டுக்கு பின்பக்கமாக போயிட்டு பேசுகிறதுக்கு போவாங்க. அப்போது சந்தா வந்து சேரனை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க. கட்டி பிடிச்சினோடனே சேரனும் அப்படியே கட்டி பிடிச்சின்னு அவ்வளோ சிரிப்பார். இப்போ பார்த்திங்கன்னா என்ன சந்தா இந்த மாதிரி கல்யாணத்தில் வந்து நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு நான் நினைக்கல. நான் வந்து நீ நிஜமாப்பா நீ அந்த மாதிரி நீ ஏதோ சொல்கிற, ஏதோ கல்யாணம் நான் நின்றுச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கேன்னா, ஆமாம் பையா அது எப்படி அது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன் அப்படின்னா, ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறேன். அதான் எப்படின்னா ஒரு நாள் வந்து நான் வந்து சைட்டுக்கு வந்திருந்தேன். அப்போது அனிஷ் வந்து நான் வந்து ஒரு வேலையாக வெளியே அனுப்பிச்சிட்டேன். அப்போது மழை வந்தது. அப்போ நீங்களும் நானும் தான் இருந்தோம் அப்படின்ட்டு வந்து சந்தா சொல்லுவாங்க. சேரனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும். என்னடா இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு நீங்கள் நம்பலையா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமாக அதாவது சேரனுக்கு இந்த பக்கமாக திரும்பிக்கிட்டே அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து காமெடியாக தான் இருக்குது. உண்மை இல்லை, சந்தா வந்து பொய் தான் சொல்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் நிற்கிறதுக்காக தான் வந்து அவங்க அந்த பொய்யை சொல்கிறாங்க. ஆனால் சேரங்கிட்ட சும்மா ஃப்ராங்க் பண்ணுறாங்க அவங்க. சேரனா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லைப்பா நான் நம்புகிறேன்ப்பா, ஆனால் எப்படி கர்ப்பமாக அதான் தெரியலன்னா ஒரு நாள் இந்த மாதிரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. சொன்னேன் அப்படியே முழிச்சுட்டே அப்படியே நின்றுப்பார். இதோடு தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நல்லபடியாக சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்றது மறு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.